ஆச்சு வெடிச்சதுன்னா பிரயோகப்படுத்தப்பட்டால் அது பல ஆண்டுகளை பல டெக்கேட்ஸை கடந்தும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஹிரோஷிமா நாகசாக்கி இல்லை செர்னோபில்லாம் அதுதான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு பலதரப்பட்ட கொடூரமான தாக்குகள் பல ஜெனரேஷன் தாண்டியும் அந்த டிஃபார்மிட்டிஸோட பிறக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த நியூக்ளியர் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய பெரும் கொடூரமான பகுதியாக பார்க்கப்படுது. ஸோ வெடிக்க போகிற இடத்துல தான் அந்த பிளாஸ்ட் இருக்கும். பட் அது எங்கே வெடிப்பாங்க, எந்த இடத்துல போடுவாங்க, போடும்போது இது என்ன பண்ணும், இதெல்லாம் தான் அந்த சஸ்பென்ஸ். இருக்கக்கூடிய வெடிபொருளில் தீக்குச்சி வெடிமருந்து தான், அது ஒரு மட்டாஸ் தான். தீப்பெட்டியிலையோ இல்லை ஒரு துப்பாக்கியில் இருக்கக்கூடிய அந்த சால்ட் பீட்டர்னு சொல்லக்கூடியதும் ஒரு வெடிபொருள் தான், ஒரு பட்டாசு தான். நம்ம சாதா லக்ஷ்மி வெடி ஆட்டம்பம்ல இருக்கிறதும் பட்டாசு தான். அதுக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமும் பட்டாசு தான். அந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய வீரியமும் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பும் அதோட தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய செயின் ரியாக்ஷனும் தான் இந்த நியூக்ளியர் வார நியூக்ளியர் பாம்ஸை ரொம்ப பயமுறுத்தும் அச்சுறுத்தும் ஒரு பொருளாக மாற்றி வச்சு. ரோக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரவுடி நாடுகள் அப்படின்னு சில நாடுகளை சொல்லுவாங்க. யூஎனில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. யாரையும் தரக்குறைவாக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். அரசாங்கங்களே ஒரு மாதிரி ஆர்வக்கோளாறாக முட்டாள்தனமாக செயல்படக்கூடிய அரசாங்கம்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நார்த் கொரியாவை நீங்கள் சொல்லலாம். இட்ஸ் அ ரோக் ஸ்டேட். இந்த மாதிரியான ரோக் ஸ்டேட்ஸ் கூட அந்த நியூக்ளியர் வெப்பனை தொட தயாராக மாட்டாங்க. ஏன்னா இங்கே மனித குலம் இருக்கிற வரைக்கும் தான் அவங்கள நீங்கள் அடக்கி ஆள முடியும். இந்த மாதிரி பம்மாத்து வேலையெல்லாம் இந்த நியூக்ளியர் வெப்பனை தொட்டிங்கன்னா அதோட கண்ட்ரோல் உங்ககிட்ட கிடையாது. அது எப்போ என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியாது. அதை தொட்டால் அதோட முடிஞ்சு. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் தான் இங்கே கேம்லாம். தொட்டால் அதுக்கப்புறம் முடிஞ்சு அரஹர சங்கரான்னு கிளம்ப வேண்டியது தான் எல்லாரும். அதனால் அதை தொடர்றதுக்கு யாரும் எத்தனைக்க மாட்டாங்க. இது மனித குலத்திற்கே, ஹிந்து முஸ்லீம் இந்தியா பாகிஸ்தான் அந்த ஜாதி இந்த ஜாதி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மனித குலத்திற்கே ஒரு பெரும் தீங்கு, ஒரு அச்சுறுத்தல். எல்லாரையும் அடித்து காலி பண்ணுறோம். அதுக்கு கருப்பு சிவப்பு வித்தியாசமே கிடையாது. அதனால் அதை தொடர்றதுக்கு யாரும் துணிய மாட்டாங்க. இது எல்லாமே அரசாங்கங்கள் கையில் இது இருக்கும் வரையே, தீவிரவாத அமைப்புகளிடம் அது இருக்குமே ஆனால் எதுவும் சாத்தியமே.